نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மற்றவர்களால் திரும்பி பார்க்கப்படுகிறது, மற்றவர்களால் போற்றப்படுவதற்கான காரணம் என்ன, எல்லோரையும் மிஞ்சி நிற்கின்ற அளவுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை மக்காவிலே எடுக்கக்கூடிய போது அது அந்த மக்களால் இரும்பு கரம் கொண்டு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற நிலை உருவாக்கப்பட்டது. அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் அஞ்சி நடுங்கி ஒடுங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் மதீனாவில் வந்து சில தோழர்கள் மக்காவில் ஒருவர் ஒரு கடவுள் கோட்பாட்டை எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார், மக்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல் நல்லவைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர்கள் நடையாக நடந்து மக்காவிற்கு வருகிறார்கள். நபியிடத்தில் போய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அமர்ந்து கேட்டுவிட்டு இதை மதீனத்து மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் திரும்பி போய்விடுகின்றார்கள். மக்காவிற்குள் ஒருவர் இருக்கிறார், இந்த கருத்தை போதிக்கிறார் என்ற இந்த செய்தியை மதீனாவுக்கு அங்கிருந்த மக்களுக்கு இவர்கள் எடுத்துக் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் வந்தவர்கள் நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த போதனை மிகவும் ஏற்புடையதாக தேவையானதாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு எந்த நினைத்தார்களோ தெரியவில்லை, மக்காவில் உங்களுக்கு வரவேற்பு இல்லை என்று சொன்னால், இந்த மக்களால் நீங்கள் அடித்து துரத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் ஆழக்கல்வி வரவேற்க காத்திருக்கிறோம், எங்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து உங்களை நாங்கள் பாதுகாக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி மதீனத்தில் இருந்து வந்து அந்த தோழர்கள் நபியிடத்திலே கூறிவிட்டு போனார்கள். 13 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அந்த மக்கள் நபியை வரவேற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிற அந்த வரவேற்பு அல்ல, இதையும் தாண்டிய வரவேற்பு. மதீனாவுடைய எல்லையை கடந்து ஆங்காங்கே இருக்கின்ற குன்றுகளில் ஏறிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் எப்போது வருவார்கள்
நபி அவர்களை வரவேற்பதற்கு அவர்கள் கவிதை பாடி வரவேற்றார்கள். தரல் மது அலைனா மின் தனியாத்தி வதா வஜப ஷுக்ர் அலைனா மாதா அனில்லாஹிதா என்ற இந்த கவியை பாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டுகளில் அவர்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு, அந்த அரபுலகமே நினைத்து பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தகைய மாற்றம்! இந்தியாவை ஆங்காங்கே சிறு சிறு சமஸ்தானங்களாக சிறு சிறு குறுநில மன்னர்கள் ஆங்காங்கே ஆண்டு கொண்டிருந்தார்கள். முகலாயர்கள் வந்ததற்கு பிறகுதான் பறந்துபட்டு ஒரு பாரதமாக இந்த நாட்டை உருவாக்கினார்கள். இந்தியாவும் பாகிஸ்தானும் வங்காளதேசமும் ஆப்கானிஸ்தானும் ஒன்றுபட்டு இருந்த அந்த இந்தியாவை 800 ஆண்டுகள் அவர்கள் உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டார்கள். 800 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அவர்கள் உருவாக்கி சென்றதற்கு பிறகு 200 ஆண்டுகள் ஆங்கிலேயன் வெள்ளையன் இதே நாட்டை அவன் ஆண்டான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் ஒரு நீண்ட நெடிய நிலப்பரப்பை உருவாக்கி ஆளுவதற்கு தேவைப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்குரிய ஒரு நிலப்பரப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 10 ஆண்டுகளில் உருவாக்கினார்கள். 13 ஆண்டுகள் மக்கா வாழ்க்கையில் மக்காவை தாண்டி எங்கும் அவர்கள் போக முடியவில்லை, யாரையும் அவர்கள் சந்திக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த இறை மறுப்பாளர்கள் கடும் எதிர்ப்பை பதிய வைத்தார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் சுற்று வட்டாரங்கள் எல்லாம் போய் சேர ஆரம்பித்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டினர்கள் எல்லாம் சாலை சாலையாக இதை கேள்விப்பட்டு இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய ரோமாவுடைய அரசர்கள் எல்லாம் நபியினுடைய காலில் விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. பாரசீகம், கிஸ்ரா, கைசர் போன்ற ஹெர்குஸ் போன்ற மன்னர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை கேட்டு நடுங்க ஆரம்பித்தார்கள். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆளுவதற்குரிய ஒரு வாய்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்னரே ஏற்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் இது ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட சாம்ராஜ்யம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சக்திமிக்க தலைமைக்கு அவர்கள் தலைமை தாங்கினார்கள். ஒன்று ஆட்சி தலைமை, இன்னொன்று ஆன்மீக தலைமை. இந்த ஆட்சி தலைமையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்றைக்கு இருந்த தன் மீது கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்ட தோழர்களை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்களா, அல்லது தனக்கு கிடைத்த அந்த வளத்தை, ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கிடைத்த வளத்தை அவர்கள் தான் இஷ்டப்படி அவர்கள் ஆண்டு அனுபவித்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சொத்தான வாழ்க்கையை வாழ்ந்தார்களா? இல்லை. டிவித்த ஒருவர் நாட்டை ஆளுகிறார் என்பதை இன்றைக்கு ஆதாரம் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் ஒரு நேரம் போட்டு கழற்றுவதற்குரிய அந்த ஆடை 15 லட்சம் ரூபாய், 15 ரூபாய்க்கு சாயாரத்துக் கொண்டிருந்தவர் அவர் போட்டு கழட்டக்கூடிய ஆடை 15 லட்சம் ரூபாய். அவருக்கு தலை சீவுவதற்கு 4 வேலையாட்கள், துணியை துவைத்து கொடுப்பதற்கு வேலையாட்கள், தண்ணியை கொடுப்பதற்கு ஒரு வேலையாள், இப்படி எடுத்ததற்கெல்லாம் வேலையாட்களை சுற்றி வைத்துக் கொண்டு நான் தீவித்த வியாபாரி, நான் ஒரு ஏழைத்தாயின் மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். 31% வாக்கை வாங்கிக் கொண்டு 120 கோடி இந்தியர்களுக்கு நான் தொடர்பு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலை எப்படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி அல்ல, 100க்கு 100% அவருடைய ஆட்சி தலைமையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஆட்சியாளராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? வகையான உணவை உண்டார்களா, இல்லை விதவிதமான ஆடையை அணிந்தார்களா, அல்லது எட்டி பார்க்கிற அளவுக்கு
சொல்லுக் கொள்ளும்படியாக இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லது பரம்பரை பரம்பரையாக தன்னுடைய வாரிசுகளுக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்தாரா? இல்லை, எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்து எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலே ஏராளமாக பார்க்க முடிகிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் புகாரிலே பார்க்கிறோம். 2567 ஹதீஸாக அன்னஹா ஸாலத் லி உர்வா, அவர்கள் உர்வாவிடத்திலே கூறினார்கள், யப்ன உக்தி இன்ன குன்னா இலல் ஹிலால் சும்மல் ஹிலால் ஸலாஸத் அஹில்லா ஃபீ ஷஹரைன், நாங்கள் 3 மாதங்கள் நாங்கள் காத்திருப்போம். இந்த 3 மாதங்கள் வமா ஊக்கிவத்து ஃபீ அபியாத்தி ரசூலில்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லத்தில் நெருப்பு பற்ற வைக்கப்படாது. 3 மாதங்கள் 3 பிறையை பார்த்து பார்த்து நாங்கள் கழித்திருப்போம். 3 பிறையும் வந்துவிட்டது, 3 பிறையும் பிறந்து போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் மா ஊக்கிவத்து ஃபீ அபியாத்தி ரசூலில்லாஹ் அன்னார், நபி அவர்களுடைய இல்லத்தில் அபியாத் என்ற பன்மை வார்த்தை ஒரு மனிதனோடு இருக்கிற வீட்டில் மட்டுமல்ல, எந்த மனிதனுடைய வீட்டில் இருந்தாலும் அபியாத் ரசூலில்லாஹ், அந்த வீட்டில் நெருப்பு பற்ற வைக்கப்படாது. எதற்கு நெருப்பு பற்ற வைக்கப்படாது? சமைத்து சாப்பிடுவதற்கு நெருப்பு பற்ற வைக்கப்படாது. அடுப்புல நெருப்பு எரியாது, அடுப்பே எரியாது. ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப உடனே ஃபகுல்தியா காலா மாகான யுஈஷுக்கும், அந்த உர்வா அவர்கள் ஆயிஷாவை பார்த்து கேட்கிறார்கள், அப்ப நீங்க எதை உண்டு வாழ்ந்தீர்கள் என்று கேட்கிற போது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல் அஸ்வதான், 2 கருப்பை தான் உண்டு வாழ்ந்தோம். ஒரு கருப்பு அத்தம்பு, இன்னொரு கருப்பு அல்மா, 2ஐயும் சேர்த்து அஸ்வதான் என்று சொல்கிறார்கள். ஒன்று பேரிச்சம்பழம், இன்னொன்று தண்ணீர். இந்த 2 தான் எங்களுடைய உணவு, இதை சாப்பிட்டுத்தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். இல்லா அன்னஹு கத் கான லி ரசூலில்லாஹ் ஜீரான் மினல் அன்சார் கானத் லஹும் மனாயா வ கானு யம்னஹூன ரசூலுல்லாஹ் மின் அல்பானிஹிம் ஃபயஸ்கியான். சில நேரங்களில் நபி அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஆடுகள் இருக்கும். அவர்கள் பாலை கறந்து சில நேரங்களில் கொடுத்திருப்பார்கள். அந்த பால் கிடைத்தால் அதை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்வார்கள், பங்கிட்டு தருவார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று ஆயிஷா சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், ஒரு ஜனாதிபதி மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர், ஆட்சியாளர், அப்படி இருந்தும் கூட அவர் சொகுசாக சுகமாக வாய்க்கு ருசியாக அவர்கள் சாப்பிட்டது இல்லை என்றாலும் கூட பல நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கிறார் என்பதால் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்று. வாய்க்கு ருசி இல்லாமல் ஏதோ வயிற்றை நிரப்புவதற்கு கிடைத்தது உண்டார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அப்படியும் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து பாருங்க, அபு ஆசம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் சஹலிடத்தில் கேட்டேன், ஹல் அக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல சலித்து வெள்ளை விளையாடி இருக்கக்கூடிய கோதுமை மாவை பிசைந்து ரொட்டியாக சுட்டு சாப்பிட்டார்களா என்று நான் கேட்டேன். ஃபகால சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மா அக்கல ரசூலுல்லாஹி அன்-நபியே ஹீன இபதஅத அல்லாஹு ஹத்தா கபிலஹுல்லாஹ், அல்லாஹ் எப்போது இறைத்தூதராக நபியை அனுப்பினானோ அதிலிருந்து அவர்கள் உயிரை கைப்பற்றும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சலித்து உமி வேறு தவிடு வேறாக நீக்கப்பட்டு வெள்ளை விளையாடிருக்கக்கூடிய மாவை அவர்கள் ரொட்டியாக சுட்டு சாப்பிட்டதே இல்லை. சஹல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபியுடைய காலத்தில் சல்லடை இருந்தது உண்டா என்று கேட்கிறார்கள். சல்லடை இல்லாததால் நீங்க அப்படி சாப்பிடலாம், அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டிருக்கலாம். சல்லடை இருந்ததா என்று கேட்கிற போது
சஹல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மா ரஆ ரசூலுல்லாஹ் முன்கரன் ஹீன யுபதஹு ஹத்தா கபிலஹுல்லாஹ். அல்லாஹ் அவரை இறை தூதராக அனுப்பிய நாள் முதல் அல்லாஹ் அவரை உயிரை கைப்பற்றிய நாள் வரை சல்லடை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டதே இல்லை. மாவட்டத்தில் அறுத்தியே பார்த்ததில்லை. அப்ப எப்படி சாப்பிட்டிருப்பாங்க? எப்படி அவங்க இந்த கோதுமையை அவங்க சாப்பிட்டாங்க என்றால், கைப்ப கூட்டும் தாத்தூன ஷஹீர் கைர மக்ஹூல். அப்ப சல்லடையே இல்லாமல் கோதுமையினுடைய ரொட்டியை எப்படி நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று கேட்கிற போது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர், அதை கண்ட தோழர் சஹல் சொல்லி காட்டுகிறார், குன்னா நத்ஹருஹு, அதை நாங்கள் திருகையில் போட்டு அந்த கோதுமையை நன்றாக அரைப்போம், மாவாக்குவோம், பொடியாக்குவோம். வனன்ஃபுகுஹு, பொடியாக்கியதற்கு பிறகு வாயால் அதை ஊதுவோம் அந்த மாவு. இப்போ மிஷின வயல்ல இறக்கி காட்டுவீங்க, அது பேசாம அப்படியே அறுத்து டிராக்டர்லயே நெல்லாக வந்து விழுகிறது. வைக்கோல் வேறு பகல் வேறாக என்ன செய்து வந்துருது. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மில்லில் கொண்டு போய் அதை அமைச்சு நல்ல தீட்டி, கல் வேற, அரிசி வேற, அது வேற, இது வேற சொல்லி எல்லாமே மிஷின் தனித்தனியாக. ஒரு காலத்தில் அதற்கென்று இந்த வேலை இருப்பார்கள். கையாலேயே கல்லை அறுத்து கொண்டு வந்து அதை கையாலேயே அடித்து அதை நெல் வேற ஆக்குவார்கள். மிச்சு மிஞ்சாடி இருக்கு அது வைக்கோலில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நெல் மணிகளை எருமை மாலை சுற்றி மேய விடுவார்கள். அது நன்றாக மிதித்து மிதித்து அந்த வைக்கோலை எல்லாம் அப்புறப்படுத்தி சுழவால் என்ன செய்வார்கள், அப்படியே வீசுவார்கள். வீசி வீசி அதில் இருக்கிற பதர் வேறாக அதில் அள்ளி மேலதுக்கெல்லாம் என்ன செய்வார்கள், கொட்டுவார்கள். பதர் தனியாக அடிக்கிற காற்றில் அடித்து சென்று விடும், தனியாக நெல்மணிகள் விழுந்து விடும். இப்படித்தான் நெல் வேறு பதர் வேறாக அன்றைக்கு பிரித்தெடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மாவை திருகையில் போட்டு அரைத்தாகிவிட்டது கோதுமையை. அது தவிடாகவும் உண்மையாகவும் மாவாகவும் எல்லாம் கலந்துதான் விஷயம் அரைக்கப்பட்டு வெளியே வரும். வந்ததற்கு பிறகு எப்படி சாப்பிட்டீர்கள் என்று கேட்கிற போது வாயால் அதை ஊதுவோம். எது பறக்க வேண்டுமோ அது பறந்து விடும். மாகாண எது அதில் பறக்க வேண்டுமோ அது பறக்கும். சில நேரங்களில் உமி பறந்துவிடும், சில நேரங்களில் தமிழும் மாவுமாக சேர்த்து கீழே விழுந்து விடும். என்ன மாவுடைய இடைதான் தமிழ், ரெண்டும் சேர்ந்துமே என்ன செய்ய கீழே விழுந்துடும். நாங்க என்ன செய்வோம், மாபக்கியே சர்வைனாகும். அப்ப எது மித்துகிறதோ அந்த பறந்தது போக மிஞ்சுவதை தண்ணீரால் குறைத்து சர்வைனாகும் சாக்கல்னாகும், தண்ணீரால் பிசைந்து அதை சாப்பிடுவோம். இதுதான் அன்றைக்கு சாப்பாடு. இப்படித்தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சல்லடை கிடையாது. வெள்ளை வெள்ளென்று சுத்தப்படுத்தப்பட்ட மாவை பிசைந்து ருத்தியா சாப்பிட்டது கிடையாது. சல்லடையே பார்த்ததில்லை. யார்? ஒரு சாதாரண திருவோட்டு மன்னனாக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டாண்டி அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், அரபகத்தினுடைய ஆட்சியாளர். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டதில்லை. அன்றாடம் தினசரியும் சாப்பிட்டதில்லை. என்றைக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு சாப்பிடுவார்கள். அப்படித்தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை சஹல் என்கிற தோழர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில் 5413 ஹதீஸா பார்க்கிறோம். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அப்படி இருந்தார்களா? மா ஷபி ஆல் முஹம்மத் பின் தஆமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா குமில. அபூ ஹுரைரா சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்கள் எப்படியோ அப்படித்தான் நபி அவர்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். மா ஷபி ஆல்
இது மக்காவில் இருந்த காலத்தில் தான் அப்படி என்றில்லை. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு எப்போ நாங்கள் மதீனா வந்து சேர்ந்தோமோ அன்றிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மாஷபியின் தாம் புர்ரின் கோதுமையை 3 நாட்கள் சராசத்தாயால் 3 நாட்கள் திபான் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை. தொடர்ந்து 3 நாள் சாப்பிடுங்க ஹத்தா குபில அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கும் வரை அப்படி சாப்பிட்டதே கிடையாது. அப்ப இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இன்றைக்கு வகையான உணவுகள், ஒரு சாமானியன் நினைத்து பார்க்க முடியாத உணவுகள், ஒரு சாதாரண வட்டத்தினால் ஆயிட்டா அவன் சாப்பிடுற சாப்பாடு அவன் போற போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்று பரப்பிப்படைய வேண்டிய நிலை இருக்கிறது. இன்றைக்கு வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதோடு அவர்களுடைய சொத்து என்ன செய்றாங்க, தாக்கல் செய்யறாங்க. எல்லாமே என்ன பார்ப்பதற்கு அப்படியே பிரமிப்பூட்டுகிற அளவுக்கு இருக்கிறது. ஆனா சில வியக்கத்தக்கவையோடு இருக்கிறது. இந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடிய அந்த சொத்து மதிப்பை பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் வருமானம் போட்டிருக்கான். அவனுக்கு நாட்டையே நான் சுத்தமா வந்து சல்லடை போட்டு ரொம்ப சுத்தப்படுத்த போறோம், பரிசுத்தப்படுத்த போறோம்னு சொல்லி ஒருவன் மேற்கொண்டு தாக்கல் பண்ணியிருக்கான். வருஷத்துல எனக்கு 1000 ரூபாய் எனக்கு வருமானம் அப்படின்னு சொல்லி. அப்போ மக்களை ஏமாற்றிக் கொண்டு, சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டு எப்படியும் சுகமாக இருக்கலாம் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவன், ஒரு 2 லட்சம் பேருக்கு தலைவராக இருக்கக்கூடியவன் கூட இன்றைக்கு ஆகவோ என்று இருக்கிற இந்த காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்துடைய தலைவராக இருந்த இறை தூதரவர்கள் எப்படி இருந்திருக்கிறார் என்பதற்கு இது நிதர்சனமான சான்று. ஆதலால்தான் மைக்கேல் ஹார்ட் என்பவர் தான் சார்ந்த மதத்தினுடைய கடவுளாக பார்க்கப்படக்கூடிய இயேசுவை கூட 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டு இறை தூதரை முதலிடத்துக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவருடைய உள்ளும் புறமும் ஒன்றாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை அப்பழுக்கற்றதாக இருந்தது. ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்து எவராலும் விமர்சிக்கப்பட முடியாத அளவுக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அளவுக்கு என்ன உச்சத்தில் வைத்து புகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அன்னில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எப்படி ஒரு மனிதராக இந்த உலகில் போற்றப்படுகிறார். இத்தனை சுனாமிகளையும் கடந்து, இத்தனை வெள்ளப்பெருக்குகளையும் பிரளயங்களையும் தாண்டி அவர்களுடைய போர்களை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதனால் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் பின் ஆபிஸ் அவர் தன்னுடைய தந்தை வழியாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். குல்துலி ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தூக்கல ருஹுல் அவாஹி ஃபௌக ஸலாத். நான் ஆயிஷா நாயகியிடத்தில் கேட்டேன், இந்த உதுஹியாவுடைய இறைச்சி, குர்பானி இறைச்சி இருக்கிறது, அந்த குர்பானி இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை ஏதும் செய்திருந்தார்களா என்று நான் ஆயிஷாவிடத்தில் கேட்டேன். காலத்தில் மா பாலவு இல்லா ஃபீ ஆமின் ஜாஅன் நாசு ஃபீஹி. ஒரே ஒரு ஆடு மட்டும், மக்கள் எல்லாம் பசியாக பஞ்சத்தில் இருந்த ஒரு ஆண்டில் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள். சேமிச்சு வைக்க கூடாது, எல்லாருக்கும் கொடுத்துடணும். ஏன், பலர் பசியும் பட்டினியுமாக இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கிறார்கள். நீங்க கொடுத்த குர்பானியாக இருந்தாலும் அதை நீங்க சேமித்து வைத்தால் அவர்கள் பட்டினியாக இருப்பார்கள். அதனால் சேமிக்க வேண்டாம் என்று அந்த ஒரு ஆண்டில் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், தடை விதித்திருந்தார்கள். فَأَرَادَ أَن يُطْعِمَ الْغَنِيُّ الْفَقِيرَ. நபி அவர்கள் பணக்காரர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பியதால் அந்த தடையை விதித்திருந்தார்கள். அந்த நிலை மாறியதற்கு பிறகு இன்னா குன்னா லனர்ஃபஉல் குர்ஆன
فنأكله بعد 15 நாட்களுக்கு பிறகு அந்த ஆட்டு குழம்பை நாங்கள் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். துருக்கும் இலகி. அப்ப இந்த அளவுக்கு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது எதனால்? ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆட்டு குழம்பை காலை எடுத்து 15 நாட்களுக்கு பிறகு சாப்பிட வேண்டிய நிலை ஏன் உங்களுக்கு ஏற்பட்டது என்று ஆயிஷாவிடத்தில் நான் கேட்டபோது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவர்கள் சிரித்துவிட்டு, மா ஷபிஅ ஆலு முஹம்மத் மின் குபூஸி புர்ரின் மஅதூமின் 3 ஐயாமின். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அவருடைய குடும்பமும் 3 நாட்கள் அந்த கோதுமை மாவால் சுடப்பட்டு அந்த மிருதுவான அந்த ரொட்டியை, அந்த நயமான நாவுக்கு ருசியாக இருக்கக்கூடிய அந்த ரொட்டியை சால்னாவோடு குழம்போடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய குடும்பமும் சாப்பிட்டதில்லை. ஹத்தா லஹிக பில்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அப்படி சாப்பிட்டதே கிடையாது. ஆதலால் தான் கிடைத்த அந்த குர்பானி ஆட்டுடைய அந்த குழம்பை காலை எடுத்து வைத்து அதை 15 நாட்களுக்கு பிறகு அதை நாங்கள் சமைத்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் எப்படி இருந்தது என்பதை தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம் புகாரிலே 5385வது ஹதீஸ். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குன்னா இந்த அனஸ், நாங்கள் அனஸோடு இருக்கிறோம். அனஸ் என்கிற நபித்தோழர், அனஸ் என்கிற நபித்தோழர் நபியினுடைய பணியாள், நபிக்கு சேவகம் செய்வதற்காக வேண்டி அவருடைய தாயாரால் நபியிடத்தில் விடப்பட்டவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற போது வைந்தஹு ஹப்பாதுல் லஹு, அவருக்கு ரொட்டி சுட்டு கொடுப்பதற்கான அந்த புரோட்டா மாஸ்டர் என்ன இருந்தார்கள். ஃபகால மா, அவர் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், மா அக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபுஸ முரக்ககன், மிருதுவான ரொட்டியை நபி அவர்கள் சாப்பிட்டதில்லை. வலா ஷாகன் மஸ்மூதகன், மிருதுவான ரொட்டி மட்டுமல்ல எண்ணெயில் பொரித்த இறைச்சியையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாப்பிட்டதில்லை, ஆட்டு இறைச்சியும் சாப்பிட்டதில்லை. ஹத்தா லக்கியல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கும் வரை, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இறந்து போகிற வரை இப்படி சாப்பிட்டதே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டது நாம ஒரு காலத்தை சாப்பிடுறோம். ஒரு காலத்துல பசி பட்டினியுமா இருந்து முனிசிபாலிட்டி கஞ்சியெல்லாம் ஊத்தி இருக்கிறாங்க. ஐயோ இது தாக்கு பிடிக்காது என்று சொல்லிதான் மலேசியாவுக்கு ஓடினார்கள் தலைமுறை சார்ந்த பலர். என்ன இப்படி எல்லாம் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை மிகவும் வறிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸை நமக்கு உணர்த்துகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சாமானியரை விடவும் சாமானியராகத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ஏன் உலகம் அவரை திரும்பி பார்க்காது? ஏன் அவரை உச்சியில் முகர்ந்து இந்த சமூகம் ஏன் அவரை போற்றாது, பாராட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரியானவர்களாக அதை கையில் எடுத்து இந்த சமூகத்திற்கு அவர்களுடைய போதனைகளையும் நடைமுறைகளையும் கொண்டு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாற்றிடுவானா என்று கேட்டு, இந்த கரோனா பரவல் வேகமாக அது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, பரவிக் கொண்டிருக்கிறது. வருமுன் காக்குவது நம்முடைய கடமை. ஆனால் வழக்கமாக பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் கட்டாயமாக நீங்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு அரசாங்கமும் இப்ப அடியெடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை கூறி கட்டாயமாக இனி முகக்கவசத்தோடு பள்ளிக்கு வந்து செல்ல வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இலவசமாக கரோனா தடுப்பூசியும் நம்ம கடையில்